சாப்பிட போறியா இல்லையாடி? எனக்கு வேணாம். நீ கேட்க வந்தானடி பொரி சுட்டேன். நான் திங்கிறதுக்கு அடி சுட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். 4 வாயினால நறுக்குன்னு வாங்கியிருக்கியா? அப்பனா ஊருக்கு கூட்டிட்டு போ. எட்டியில அங்கே சித்திக்கே உடம்புக்கு முடியலையாண்டி. அங்கே போய் இருந்து என்ன செய்ய போற? அவ உடம்பு அவ பாப்பாளா, உனக்கு பக்குவம் பண்ணிக்கிட்டு இருப்பாளா? அப்ப அப்பத்தாட்டைனாலும் கூட்டிட்டு போலாம்லம்மா. அம்மா இங்கே உன்னை வச்சுக்கிட்டு எம்பிட்டு கஷ்டப்படுறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஏதுன்னு வந்திருக்காடி அந்த கிழவி? இல்ல உன்னையத்தான் வந்து பார்த்து ஒரு சாக்லேட் முட்டாயினாலும் வாங்கி கொடுத்துருக்கா. என்ன அதுட்டு போகணும்னு ஆடிக்கிட்டு இருக்க? மகதான் பெருசுன்னு பொழுதோட மக வீட்டுல தானே போய் உட்கார்ந்துருக்கு. நம்மளுக்கு நம்ம மட்டும்தான், நமக்கு சொந்தம்னா அது சித்தி மட்டும்தான். சும்மா அப்பத்தா வீட்டுக்கு போறேன், அங்கே போறேன், இங்கே போறோம்னு ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு 4 நாள் பொழுத நல்ல பொழுத ஆக்கிக்கிட்டீரு. எல்லாரும் லீவுக்கு அம்மாச்சி வீடு அத்தை மாமா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. நீ மட்டும்தான் என்னை எப்போதுமே எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. அடியே எல்லாருக்கும் எல்லாரும் இருக்காகடி போறாக. நம்மளுக்கு தான் யாருமே இல்லையே, எங்க போக சொல்ற? ஆமா, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்ற. இப்ப சித்தி வீட்டுக்கு போலானா அங்கேயும் வேணாங்கிற. நூல் பறிக்க போறதுக்கு சொல்ல போவோம்ல, அப்ப நம்ம சித்தி வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வருவோம், சரியா? நீ போய் சொல்ற, கூட்டிட்டே போக மாட்டேன். நெசமா கூட்டிட்டு போவோம்டி. சித்தி கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு வத்தியா. இப்ப அம்மா நூல் பறிக்க போடணும்ல, கண்டிப்பா கூட்டிட்டு போய் சித்தி வீட்டுல 2 நாள் இருந்துட்டு வருவோம், என்ன? நிஜமா? சத்தியமா கூட்டிட்டு போவேன். இப்ப சாப்பிடுறியா? அப்ப போன் தெரியா? அதானே கேட்டேன். எறும்புக்கு எகத்தால வந்துச்சுன்னா ஏறு உழுக ஏரோப்ளேன் கேக்குமா? அந்த கதையாலடி இருக்கு உன் கதை. இப்ப அங்கே சுத்தி இங்கே சுத்தி போனுக்கு வந்துட்டீங்களாக்க. போன் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். போன் எல்லாம் கொடுக்க முடியாது. என்ன பள்ளிக்கூடத்துல போய் போனா காட்டி சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க? இத்தனை வயசு ஆயிருச்சு, உட்காந்து அள்ளி திங்கிறதுக்கு வலிக்குது. போன் வேணுமாம்ல? போன் தர முடியாது, ஒன்னும் தர முடியாது. திண்டா தின்னு திங்காட்டி போ. எனக்கு போன் வேணும். மனசா நிக்கிலிகா வா வா. என்னங்கடி ஆத்தாளு மகளும் சக்காலதியா சண்டை வர்றது மாதிரி வீடு வரைக்கும் கேக்குது சத்தம். அதை யாக்கா கேக்குற? இந்த குட்டி தான் காலையில பூரி வேணும், பூரி போட்டாதான் சாப்பிடுவோம்னு சொல்றா. நான் படுற கஷ்டத்துல என்னத்தையும் நான் எண்ணெயை வாங்கி பின்னையை வாங்கி சுட்டு கொடுக்குறேன்ல. இருக்கிறத ஆளுக்கு 2 சாப்பிட்டு பொம்போல இருக்கலாம்ல. சுட்டு வச்ச பிறகு எனக்கு அது வேணாம் இது வேணாம், போன கூட ஊருக்கு போகணும், லீவ் விட்டாச்சுன்னு கண்டதையும் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காக்கா. அப்புறம் எரிச்ச வருமா வராதா சொல்லு? சரி சரி விடு, அதுக்கு ஏன் பாவம் பிள்ளைய அழுத விட்டுக்கிட்டு இருக்க? அடிச்சியாக்க? அம்மா நம்ம அடிக்க வேண்டியதே, அவளுக்கு அடிச்சா பத்தாம கிடக்கு. அவ சித்தி போகாம இருக்கான்ங்கிறேன். அவ இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் புடிவாதம் முடிச்சுக்கிட்டு தெரியவா. அதே மாதிரி இந்த குட்டியும் வந்திருக்கா பாரு. அத்தா குமாரி. பெரியம்மா ஏமா சேட்டை உடிக்கிற? அம்மா உனக்காக தானடி கஷ்டப்படுற. கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம்லம்மா. எப்ப பார்த்தாலும் அம்மா திட்டிக்கிட்டே இருக்கு பெரியம்மா. சத்தியாக்கா எப்படி போட்டு கொடுக்குறான்னு பத்தியா? என்ன திட்டுன இப்ப இவள? திங்க சொல்றதெல்லாம் ஒரு குத்தமா இருக்கு பாருவேன். சரி மக்கா, இனிமே அம்மா திட்ட மாட்டா. அம்மா திட்டுனானா ஓடியாந்து பெரியம்மா வீட்டுல சொல்லு, சரியா? நான் என்ன ஏதுன்னு கேட்டு வாயை கிழிச்சு பிறங்கிழிச்சு. அதான் சரி. பெரிய தாமருக வந்தவங்க அவளை நாளை அதட்டி சாப்பிட வைக்காம என்னை வாயை கிழிக்க வாங்க இங்க. புள்ள இனிமே திட்டுறது அடிக்கிறதுன்னு வச்சுக்கிட்ட அப்புறம் கொண்டு வருவேம்மா. எங்கோட பிள்ளைய நீ எதுக்கடி அடிக்கிற? நான் பெத்த மகளுக்கு எம்புட்டு கண்ணீர் வடிஞ்சு போய் இருக்க வருவேன். என் தங்கம் இங்க வாங்க, நீங்க பெரிய மாட்ட வாங்க, பெரியம்மா ஊட்டி விடவா? சரி பெரியம்மா. எங்க அவ திங்கிற சமத்தை நானும் தான் பாக்குறேனே. அதெல்லாம் என் மக திம்பா. நீ தட்ட குடுறி உட்காந்து பிள்ளைய திட்டிக்கிட்டு நொய்யின்னு இருக்கா. பத்தேன் என் தங்கம் இல்ல, உன் ஆத்தாக்காரி பூரிய உள்ளங்கை அளவுக்கு சுட்டுருக்க. இது திங்கிறதுக்கு இம்புட்டு ஆர்ப்பாட்டம் அழுதையா? இந்தா 2 வாய் வாங்கிக்க, அம்மா பாவம் இல்லத்த. சரி பெரியம்மா. தண்ணியில தொடச்சிட்டு சாப்பிடுங்க. அம்புடு தானே, இந்தாதான் புள்ள சூப்பரா சாப்பிடுறாளே. இந்தாங்க என் தங்கம், இன்னும் 1 வாய் சாப்பிடுங்க. அக்கா அம்மா ஊருக்கு போறதுக்கு முருங்கைக்காய் கேட்டில, மரத்துல நிறைய காப்பு இல்லக்கா, எல்லாம் குறைஞ்சு வச்சு 4 காய் தான் இருந்துச்சு, பிடுங்கி வச்சிருக்கேன். பீக்கங்காய் கொஞ்சம் நல்லா கிடந்துச்சுக்கா, அதான் பந்தல்ல கிடந்த காயப்புறம் பிடுங்கி வச்சிருக்கேன், கொண்டுட்டு போ. ஆமா முருங்கைக்காய் சீசன் குறைஞ்சு வச்சுல, அதே இல்ல போல. சரி எதுக்கும் வாசத்துக்கு 2 நாளைக்கு போடட்டுமேனு கேட்டேன். பீக்கங்காய் நிறைய இருக்கம்மா, எதுக்கு இம்புட்டு காய்? தங்கச்சிக்கு ஊருக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கலாம்ல.
பிஞ்சு கிடக்குக்கா. நான் ஊருக்கு போறதுக்குள்ள கொஞ்சம் பெருத்துறேன். அதுக்கப்புறம் நான் பிடுங்கி கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். இம்புட்டு கையை என்ன செய்ய போறேன்? நீ இதை அம்மாட்ட கொடுத்து விடு. சரிம்மா சரிம்மா, அப்ப கொண்டு போய் கொடுக்குறேன். அம்மா தான் உடனே கிளம்பியே ஆகணும்னு நிக்குது. கூட 4 நாளைக்கு இருந்துட்டு போகலாம். அதான் மைனிக்கு கையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னீங்களக்கா, அப்புறம் என்ன செய்யறது? போய் பார்க்கத்தானே வேணும். பார்த்துட்டு அப்புறம் தேவையானோன்னா வந்து 10 நாளைக்கு இருந்துட்டு போறாங்க. ஆமா வனசா, சரி அதான் போயிட்டு வாமான்னு சொன்னேன். போதும் பெரியம்மா. தடி, கடைசி வாயில தான் எல்லா சத்தும் இருக்கு. இதை சாப்பிடாம இருந்தோம்னா என்ன ஆகுறது உடம்பு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, கடைசி வாயை சாப்பிடுங்க. நல்ல உள்ளையில மக பூமாரி சமத்து பிள்ளையா இருக்கா. இவளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கா வருந்த வனசா. அக்கோ, என் கையில் என்ன பாவக்காயா கசந்து கிடக்கு. நான் ஊட்டி விடையில திங்கிறதுக்கு நோகுச்சு. இப்போ பெரியத்தா வந்து உட்காந்து ஊட்டவும் எப்படி விருட்டு விருட்டுன்னு உள்ள போச்சு வத்தியா? ஆமா, அதெல்லாம் என் மக என்கிட்ட சமத்தா இருந்துக்குருவாளே. என்னவோ ஆத்தா ஊட்டி விட்டு மக சாப்பிட்ட வரைக்கும் சரிதான். எக்கா, கூட 2 பூரி எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிடு, இருந்த வாரேன். அடி வனசா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. இப்பதான் நைட்டு வச்ச சாப்பாடுல கடந்தது மிச்சம் இருந்துச்சேன்னு கஞ்சி இந்த நீமா அள்ளி போட்டு குடிச்சிட்டு வரேன். சும்மாவே அக்காக்கு தலை சுத்துது முட்டி. என்ன பலகாரம் திண்டா ஒத்துக்கிறாது. அட சும்மா இரு, 2 பூரி திங்கிறதுல பொத்துக்கிட்டு போகுதாக்க, எடுத்துட்டு வரேன், இருக்கா? அத்தாடி, நீ நல்லா இருப்ப வேணாம் முடி. நல்லா இருந்தேன்னா நானே வாங்கி சாப்பிட்டுக்கிற மாட்டேனா? இப்பெல்லாம் ஒண்ணுமே ஒத்துக்கிற மாட்டேங்குதுமா. என்னத்தை திண்டாலும் என்ன பலகாரத்தை எடுத்து லேசா வாயில வச்சுட்டா போச்சு. உடனே தலையை சுத்திக்கிட்டு தலை வலிச்சுக்கிட்டு ஏன் கேக்குற? இந்த ஒத்த தலைவலி படுத்துற வாடு பெரும்படாவுல இருக்கு. என்ன நீ இந்த வயசுலயே எதுக்கு எடுத்தாலும் ஒத்த தலைவலி தலை சுத்துதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, அவெல்லாம் 60-70ல டங்கு டங்குன்னு தெரியுதாளுக. இந்த வயசுல உனக்கு தலையை சுத்துது தலை வலிக்குதுன்னு கிடப்போ. இந்த வயசுல சாப்பிடாம எந்த வயசுல சாப்பிட போற? என்னடி மனசா செய்யறது? சும்மா சொதத்த உடம்ப வச்சுக்கிட்டு இப்படி நான் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் வீட்டுல. போ, அதை திண்டாலும் வேணாம் இதை திண்டாலும் வேணாம்னு எந்த நேரமும் தலைய சுத்திக்கிட்டு கிடக்கவன். மாமாவும் பாவம் சங்கட்டப்படுறாங்க. என்ன பண்ணி தொலைகிற? அம்மா இங்கே திட்டி தீக்குது. இம்மா இந்த வயசுல எப்படி உடம்ப வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எல்லாம் தான் வரும் அப்படின்னு. நானா இந்த உடம்ப வர வாங்கி கொண்டுட்டு வந்து வச்சிருக்கேன். என்னடியே போடி. எக்கா, ஓயாம தலையை சுத்துதுன்னு வச்சுக்கிட்டு பேசாம இருக்கக்கூடாது. டாக்டர்கிட்ட போய் பிபி இப்பி இருக்கான்னு பாருக்கா. உடம்பு இப்படி இருக்கிறதுனால என்ன வருது என்ன போகுதுன்னே தெரியலையில. ஏதுக்கும் ஒரு செக்கப்பை போட்டு சொல்லிவிட்டேன். ஆமாடி வனசா, மாமாவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நாளை பின்னாலும் ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு வரேன்னு. குமாரி, இந்தா தட்டை கொண்டு போய் கொல்லை பக்கத்துல கழுவ போடு. சரி பெரியம்மா. சரி வனசா, அப்ப நான் வாரேன். அம்மாவும் அப்பாவும் பாவம் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. காருக்கு சொல்லியிருந்தேன், கார் வந்தாலும் வந்துடுறேன். அப்ப நான் போயிட்டு வரவா? சரிக்கா, சரி, அப்ப போயிட்டு வா. சாப்பிடத்தே மாட்டோம்ங்கிற. நம்ம வீட்டு சாப்பாடு எங்க ஓடி போகுது? இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு போறேன் வீடு. சரிக்கா, அந்த காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. சரிம்மா, அப்ப வாரேன். வாக்கா வாக்கா. நல்ல மனம் உன் போல் கிடையாது. நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு ஏது. ஒரு தாய் தின்னு 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 நல்லா தின்னு. இப்பவே 75 கிலோ இருக்க. இப்படி தின்னுகிட்டே இருந்தீங்கன்னா எப்படியும் 100 கிலோ வந்துருவ. நல்லா தின்னுமா, நல்லா தின்னு. ஏய், நான் 75 கிலோ இருக்கேன், நீ பாத்தியா? மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. தெரிஞ்சது மாதிரி பேசாத. நான் 74 தான் இருக்கேன். ஐயோ அப்பா சாவி, நான் ரொம்ப பெரிய நம்பரை மாத்தி சொல்லிட்டேனோ. 75க்கும் 74க்கும் ரொம்ப தூரம் அடி. நான் எவ்வளவோ இருந்துட்டு போறேன், உனக்கு என்னடா பண்ணுது? நான் எப்ப தின்னாலும் உனக்கு பொறுக்காதே. நான் டயட்ல இருக்கிறதுக்காக தான் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அடே எங்க அப்பா, இது டயட் ஃபுட்டா சாவி? சரியான குண்டா நிறைய போட்டு வச்சு தின்னுட்டு இருக்க. இது குண்டானடா, எருமை எருமை. உன் நொல்லக்கண்ணை வச்சுக்கிட்டு நல்லா பாரு. இது டயட் பவுல். சாவி, இந்த மாதிரி சட்டி சட்டியா வச்சு திங்கிறதுக்கு பேரு டயட் பவுலோ? ச்சே, என்ன ஒரு அரிய கண்டுபிடிப்பு. நீ மட்டும்தான் சாவி இப்படி எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? நான் எவ்வளவோ இருந்துட்டு போறேன், நான் எப்படியோ இருந்துட்டு போறேன், எவ்வளவோ தின்னுட்டு போறேன். உன் சம்பாத்தியத்துல இருந்து திங்கல, அம்மா அப்பா வீட்டுல இருந்து தானே சாப்பிடுறேன். அப்படி பார்த்தாலும் இந்த சோளக்கருது நேத்து நான் வாங்கிட்டு வந்தது. நான் வாங்கிட்டு வந்து நான் செஞ்சு தின்னா உனக்கு என்னடா பண்ணுது? எருமை எருமை. சரி சரி சாவி, பாவம் நீனே டயட்ல இருக்க. பொறுமையா பொறையறாம சாப்பிடு. எருமை மாடு எப்ப தின்னாலும் வந்து கண்ணு வைக்கிறதுக்குனே வருவான். இவன் கண்ணுல இருந்து தின்னா இன்னைக்கு வயித்தாலதான் போவோம். சாவி, என் கண்ணெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. நீ தாராளமா இந்த பக்கம் திரும்பி உட்காந்தே சாப்பிடு. நான் கொஞ்சோன்னு எடுத்துக்கிறேன்டி. நொட்டு பவுல்ல கைய வச்சா கொன்றுவே ராஸ்கல். இவ்வளவு நேரம் என்ன கிண்டல் பண்ணிட்டு இப்ப வந்து கேக்குறேன், வெக்கமா இல்ல உனக்கு? அட வெக்கம் சொல்லாம் பார்த்தா சாப்பிட முடியுமா? குடு சாவி, பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா நல்லா இருக்குடி. உனக்கு வேணும்னா உன் பொண்டாட்டிய செஞ்சு தர சொல்லி சாப்பிடு. என்னாலலாம் முடியாது. தரமாட்டல? ஆடா, மூஞ்சிய ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு கேட்டா உடனே நாங்க இந்தாங்க தம்பின்னு கொடுத்துடணுமோ? தமிழ்ல தானே சொன்னேன். அதெல்லாம் முடியாது முடியாது, இடத்த காலி பண்ணு. சே, நீ எல்லாம் ஒரு அக்காவாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்ட சாவி. நான் அப்படியே தாண்டா இருப்பேன். நீ மாறாம இரு, அதுவே எனக்கு போதும். நான் மாறாம இருக்கணும்னா இந்த பவுல் இங்க குடு.
பக்கி பக்கி என்னோடத புடிங்கி திங்கிறேன். நான் பார்த்து பார்த்து வேக வச்சு வெங்காயம், கேப்சிகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி போட்டு கொண்டுட்டு வந்தேன். இதுல பட்டர்லாம் வேற போட்டிருக்கேன். பைத்தியம், டயட்ல இருக்கும்போது பட்டர் நெய்யெல்லாம் சாப்பிடக்கூடாதுடி, ரொம்ப வெயிட் போடும். நீ அம்மா கிட்ட சொல்லி டெய்லி காலையில கொள்ளு ரசம், கொள்ளு துவையல் அந்த மாதிரி வச்சு சாப்பிடு. அப்பதான் உனக்கெல்லாம் வெயிட் குறையும். சும்மா இத்த தண்டி சட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு டயட் பவுலுன்னுலாம் சொல்லி ஊரை ஏமாத்தக்கூடாது. பேய் மாதிரி கத்துற. அம்மா, நான் எனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சது இந்த எருமை புடுங்கி திங்கிதுமா. கொஞ்சோன்னு கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாமா, அதனாலதான் புடுங்கிட்டேன். பா, சின்ன பிள்ளைங்களை வச்சு கூட சமாளிச்சிடலாம் போல. இந்த 2 எரும மாடையை வச்சு சமாளிக்க முடியுதா? கல்யாணம் பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் போர்க்கலாம். அம்மா, அவன் பண்ணதுக்கு என்னைய சேர்த்து திட்டிக்கிட்டு இருக்க? தம்பி தானடி, வெளியில போயிட்டு வர பிள்ளைங்க ஏதாவது சாப்பிடணும்னு தான் தோணும். அதுக்கு கூட கொடுக்க மாட்டியா? நல்லா சொல்லுங்கம்மா. உன் புள்ள வெளியிலேயே எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு தாமா வரும். டீ கடைக்கு டீ கடை, பானிபூரி கடைக்கு பானிபூரி கடைன்ட்டு உட்காந்து தெரு தெருவா உட்காந்து தின்னுட்டு தாமா திரியிறானுங்க. சும்மா வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே திங்காத பிள்ளை மாதிரி சீன் போடுவான். அதை நம்பிக்கிட்டு நீனும் ஊட்டி ஊட்டி வளர்க்குறியாக்கும். நான் தான் அந்த வீட்டுக்குள்ள கடந்து ஒண்ணுமே திங்காம இருக்கேன். ஏன் சாவி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு அம்மா கையை தவிர வெளியில சாப்பிடுறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, நீ புழுகுற புழுகெல்லாம் அம்மா வேணா நம்பலாம், நான்லாம் நம்ப மாட்டேன்டா. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன கூத்தடிக்கிறேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? ஏய், என் பிள்ளைய சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதடி. ஆமா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் சேர்ற பிள்ளைங்க எல்லாம் தங்கமான பிள்ளைங்க. ஒரு டீ குடிக்கிறத தவிர வேற என்னடி கெட்ட பழக்கம் இருக்கு என் பிள்ளைகிட்ட? வெளியில போனா பசங்க 4 பேரும் சேர்ந்து டீ குடிக்கிறது, போண்டா பஜ்ஜி சாப்பிடுறது வாஸ்தவம் தான். அதுக்கெல்லாமா சொல்லி காட்டிக்கிட்டு இருப்ப? என்னம்மா கடையில டீ போடுறானுங்க, கேவலமா சுடுதண்ணி மாதிரி இருக்கு. உங்க கையால சாப்பிடுற மாதிரி இருக்காது இல்லம்மா. சரிப்பா சரிப்பா, நான் போய் உனக்கு இஞ்சி போட்டு டீ கொண்டுட்டு வரட்டுமா? கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்பூனை போட்டு வாயில ஊத்தி விடுங்க. பாவம் பச்சை பிள்ளை, விரல கொடுத்தா கூட கடிக்க தெரியாது. அவன் தான் சொல்றான்னு நீனு நம்பிட்டு இருக்க. அவன் சும்மா உன்னை வச்சு ஓட்டிட்டு இருக்காமா. போடி, என் பிள்ளை என்னையதான் பெருமையா சொல்லுவான். அவன் பொண்டாட்டி சமையலை விட அம்மா சமையல் தான் அற்புதமா இருக்குன்னு இன்ன வரைக்கும் என் கையால தான் சாப்பிடுறான். பொண்டாட்டி வந்துட்டாலேன்னு அந்த பக்கமா போயிட்டான். அம்மா, அவ பொண்டாட்டிய வேலை வாங்க கூடாதுன்னு உன் கையை நல்லா இருக்குன்னு சீனை போட்டுட்டு இருக்காமா. இது தெரியாம நீனும் இப்படி தத்தியா இருக்கியே. ஏய் சாவி, என்ன குடும்பத்துல கலகத்தை உண்டாக்க பாக்குறியா? ஒழுங்கா எந்திரிச்சு உன் மாமியார் வீட்டுக்கு ஓடி போயிடாமா. ஆளப்பாரு, நல்லா இருக்கிற மாமியார் மருமகளுக்கு இடையில சண்டையை முட்டி விட பாக்குற. அதுக்கு ஏன்டா ஈனு பல்ல காட்டிக்கிட்டே சொல்ற? ஏன் பல்ல கட்டாம சொல்லு பாப்போம். உன்னால சொல்ல முடியாது தம்பி, ஏன்னா நீ சொல்றது எல்லாமே பொய். உன் பொண்டாட்டியை உட்கார வச்சு திங்கணும் தானடா அம்மாவை வேலை வாங்கிட்டு இருக்க. பாவி பாவி, உன் பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். பாவம் அம்மா. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. நீ இருவிக்கி, அம்மா போய் உனக்கு இஞ்சி டீ போட்டு கொண்டுட்டு வரேன். சரிம்மா. என் தங்கம், இரு அம்மா வந்துடுறேன். அவி, நைட்டு நானே ஜீவாலாம் படத்துக்கு போறோம், நீ வரியா? படத்துக்கா? என்ன திடீர்னு? ஜீவா வீட்டுல ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்கு. சரி வா மச்சான், வெளியில போயிட்டு வரலான்னு நான் தான் கூப்பிட்டேன். மூவி போறோம், நைட்டு வரியா வரலையா? டேய், உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லடா, காய்ச்சலா இருக்கா. அவளை விட்டுட்டு படத்துக்கு போறேன்ற? ஏய், காலையில தானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். மத்தியானம் சாப்பிட வச்சுட்டு தான் ஜீவாவை பார்க்கவே போயிட்டு வந்தேன். இப்போ வந்து டேப்லெட் எடுத்து கொடுத்து அவளை தூங்க வச்சுட்டு நைட்டு தானே போறேன். அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, பாத்துக்க மாட்டீங்களா? ஜீவாவையும் பார்க்கணும்லடி. ஏய், புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள்ரா நீங்க. அதுவும் நைட் டைம்ல நைட் அவுட் எல்லாம் கண்டிப்பா அந்த பொண்ணு ஒத்துக்காது. அதுவும் உடம்பு சரியில்லாத நேரத்துல எல்லாம் கண்டிப்பா அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டா. தேவையில்லாம உங்க 2 பேருக்கும் சண்டை வரப்போகுது. ஒரு அக்காவா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஓ இஷ்டம். ஒன்ன மாதிரிலாம் நயன்தாரா கிடையாது. அதெல்லாம் நான் கேட்ட உடனே போயிட்டு வாங்கன்னு சொல்லுவா பாரு. ஐயோடா, நாங்க பொண்ணுங்கடா. பொண்ணுங்க மனசு பொண்ணுக்கு தான் தம்பி தெரியும். உன் பொண்டாட்டிங்கிறதுனாலலாம் அவ மாறிட மாட்டா. வேணும்னா அவளை கூப்பிட்டு விசாரிச்சு பாரு. கண்டிப்பா உன்னை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறாளா இல்லையான்னு பாரு. அப்புறம் தெரியும்டா இந்த அக்கா யாருன்னு. ஓஹோ, மேடம் அப்படி சொல்றீங்களோ? சரி ஓகே, நானே கூப்பிட்டு பாக்குறேன். அவ்வளவு தைரியம் தம்பிக்கு இல்ல? கூப்பிடுங்க தம்பி, கூப்பிடுங்க. டேய், நீ பொடி பையன்டா. பொண்ணுங்க சைக்காலஜி என்னன்னு எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு தாண்டா தெரியும். இன்னைக்கு இருக்கு தம்பி உங்களுக்கு கச்சேரி. ஃப்ரெண்ட் ஆகுது, அவுட் ஆகுது. இன்னைக்கு நீ அவுட் ஆக போற. அதை கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் ரசிச்சுட்டு போறேன். என்னங்க, எப்போ வந்தீங்க? ஏன் இவ்வளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லைம்மா, ஜீவா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை போல் இருக்கு. அதனால அவன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன். இந்தரா, எப்ப போனவன் எப்ப வரான் பாரு. அதுவும் உனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல. இல்ல மேனி, ஜீவான்னு அனாவசியமெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. ஒருவேளை பிரச்சனை எதுவும் பெருசா இருக்குமோ? ஆமா, அப்படி என்ன பெரிய பிரச்சனை இருக்க போகுது? அப்படியே இருந்தாலும் உடம்பு சரியில்லாத உன்னை வீட்டுல விட்டுட்டு இப்படியா போய் ஊர் சுத்திட்டு வர்றது? நல்லா சட்டையை பிடிச்சி கேளு.
என்னங்க பிரச்சனை? அண்ணன் வீட்ல எதுவும் அம்சாவை பத்தி? ஆமா நைன்தாரா, அம்சா விஷயம்தான். அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க போல் இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணான். அட, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை அவன் பாத்துக்க மாட்டானா? அந்த அளவுக்கு ஜீவாவுக்கு மெச்சூர்ட் இல்லாமலா இருக்கு. உடம்பு சரியில்லாத ஒன்ன போட்டுட்டு எப்படி போய் சுத்திட்டு வந்திருக்கான் பாரு. என்னங்க, இன்னைக்கு காலையில தான் நானும் அம்சா கிட்ட பேசினேன். அவளும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் பேசுறா. அண்ணனும் அப்படி இருக்காங்கன்னா நைட்டு எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரலாம்லங்க. ஜஸ்ட் ஒரு மூவியாவது போய் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்ல. ஆ, ரவி கேட்டுச்சா? மூவி போயிட்டு வர சொல்றா. ஏ லூசு நைந்தாரா, என்னாச்சு நீ? உனக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல அவனை அவுட்டிங் போக சொல்ற? நைட் உனக்கு ஃபீவர் சிவியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? எப்போதுமே உடம்பு சரியில்லைன்னா பொண்ணுங்க புருஷன் கூடவே இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. நீ என்ன வித்தியாசமா நடந்துக்கிற? இல்ல மைனி, அண்ணா வீட்டில் ஏதோ பிரச்சனைங்கிறப்போ இவங்க தானே கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுலேயும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தா நம்ம கூட இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்கல்ல மைனி. என்ன சாவி, பல்பு வாங்கினியா? என்னாச்சு? ஏன் சிரிக்கிறீங்க? மைனி ஏன் முறைக்கிறாங்க? ஆளை பாரு ஆளை. என்னாச்சு மைனி, எதுக்கு கோவமா இருக்கீங்க? அது ஒன்னும் இல்லடி வாலு. அக்கா பொண்ணுங்க சைக்காலஜி பத்தி எனக்கு டீச் பண்ணா, அதுல ஃபெயில் ஆயிட்டாளா, அதான் கொஞ்சம் கோவமா இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஃப்ரீயா விடு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்றும் புரியாதுரி அம்மா. நீ வித்தியாசமான பிறவியால இருக்க. தள்ளிங்கிட்டு எல்லா பொண்ணுங்களும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்களோ? என்ன ஆச்சுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா உனக்கு இப்போ ஃபீவர் எப்படி இருக்கு? ஓகேவா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. இன்னொரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னும் ஒரு வேளை டேப்லெட் போட்டாலே சரியாயிடும். சரிம்மா, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. நைட்டு ரொம்ப முடியலன்னா எனக்கு உடனே கால் பண்ண, நான் கிளம்பி வந்துடுறேன்னா. அதான் அத்தை மாமா அண்ணி எல்லாம் வீட்டில் இருக்காங்கல்லங்க, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீங்கள் அண்ணனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிம்மா சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். என்னை சாய்த்தாளே உயிர் தேய்த்தாளே. லைலா, தோப்புக்கு வர்றது சரி, ஆனா சேட்டை பண்ணாம இருக்கணும், சரியா? லைலா, லைலா. அண்ணே, நான் இங்க இருக்கேன். ஆமா, அண்ணனை பயமுறுத்துற. ஒரு நிமிஷம் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? நீ பயந்துட்டியா? ஆமாடா, அம்மா உன்னைய ஏன் பொறுப்புல தானே விட்டுருக்காங்க. நீ தானே அண்ணன் கூட பத்திரமா போயிட்டு வரம்னு சொன்ன. நீ அப்ப ஒழுங்கா இருந்தா தானே அடுத்த முறை அண்ணன் உன்னை கூட்டிட்டு வருவேன். சரி சரி சரி, இனிமே நான் ஒளிஞ்சு விளையாட மாட்டேன். பத்திரமா இருக்கேன், சரியா? வா, தோப்புக்குள்ள போமா. சரிம்மா, சரி போவோம் வா. நீ முன்னாடி போ, அண்ணன் பின்னாடி வரேன். உனக்கு பயமா இருக்கா? ஆமாத்தா, அண்ணனுக்கு பயமாத்தான் இருக்கு. நீ முன்னாடி போ. பயந்தாங்களி பயந்தாங்களி. ஐ, இளநீ இளநீ, தேங்காய் தேங்காய். சுப்பிரமணியனே, என்ன வேலாயுதான், எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கம்னே. எம்புட்டு நாளனே ஆச்சு நீங்க நம்ம தோப்புக்குள்ள வந்து. என்ன செய்யறது வேலாயுதான், எல்லாம் கால நேரம் நம்மள ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்த்துருச்சு. நம்ம தோப்புக்கு வர்றதுக்கே நம்ம 3ஆம் மனுஷன் மாதிரில வர வேண்டியது இருக்கு. ஐயோ அண்ணே, ஏனே அப்படி சொல்றீங்க? என்னைக்குமே இது உங்க நிலம், உங்க தோப்புனே. என்னைக்குமே இது உங்களுக்கு சொந்தமானது தானே. அப்படியெல்லாம் நம்ம என்னைக்குமே நினைக்கிறது இல்ல வேலாயுதான். கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அண்ணே, லைலா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நல்லா இருக்காங்கல்ல? ஏய் வேலாயுதம், நான் பாப்பா இல்ல லைலா. சரி லைலா பாப்பா, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். நீ லூசா? நான் பாப்பா இல்ல சொல்றேன்ல. திரும்ப திரும்ப பாப்பா பாப்பா சொல்ற. கிறுக்கு கிறுக்கு. லைலா, யாரையும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன பழக்காது? அட விடுங்கண்ணே, நல்ல முறையில் இருந்தா லைலா என்னைய எப்போதும் டே வேலாயி தான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தான் கேட்கும். அந்த அதிகாரம் இன்னைக்கு இல்லையேன்னு நினைக்கல, சங்கட்டமா தானே இருக்கு. மற்றபடி பாப்பா பேசுறதுனால ஒன்றும் இல்லை. அண்ணே, இந்த வேலாயுதம் எனக்கு பிடிக்கல, போ சொல்லு. லைலா, இளநீ கேட்டில, வேலாயுதம் தானே வெட்டி தரனே. நீ தான் அருவா கொண்டு வந்தில, நீ வெட்டி கொடுனே. இந்த ஆளை போ சொல்லு. அண்ணனுக்கு மரம் ஏற சிரமமா இருக்கும்ல, இத்தனை மரத்தையும் நான் ஒத்தாலே ஏற முடியாது. வேலாயுதம்னா சரு சருன்னு வெட்டி போட்டுருவேன். நம்ம அதுக்கப்புறம் இளநியா குடிச்சுட்டு அவனை விரட்டி விட்டுருவான். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. அப்ப வா, எனக்கு இளநீ வெட்டித்தா. வெட்டி தரேன். சுப்பிரமணியனே, அந்த பக்கம் ஒரு 100 மரத்து தேங்காய் வெட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் வந்து என்னன்னு பாக்குறீங்களா? இந்த பாக்குறேன் வேலாயுதம், வாங்க போவோம். என்ன வேலாயுதான், தேங்காயெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. 100 மரத்து காய் மாதிரியே தெரியலையேப்பா. அண்ணே, முன்னாடி மாதிரிலாம் இப்போ விளைச்சல் இல்லைண்ணே. நீங்க இருக்கையில போட்ட உரம் எங்க, நீங்க அடிச்ச தண்ணி எங்க? இப்பெல்லாம் யாரு தென்னந்தோப்ப அந்த அளவுக்கு பாதுகாக்கிறா? ஏதோ வந்து பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இருக்கும்போது இருந்த வியாபாரம் எப்போ போயிருச்சே.
என்னப்பா சொல்ற? நெசமா தானே சொல்றேன். நீங்க இருக்கும்போது தண்ணி பாய்ச்சினது, குழஞ்சி உரம் போட்டது, உரம் வாங்கிட்டு வந்து தெளிச்சது, அந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுன்னு இப்பெல்லாம் யாருன்னே பாதுகாக்கிறா? லைலாவும் வர்றதில்ல, லைலா வீட்டுக்காரரும் வர்றதில்ல. அம்மாவை பத்தி சொல்லவே வேணாம். அவங்க மாடு கண்டு பாக்குறதுக்கும் மற்ற விவசாயங்களை பாக்குறதுக்குமே நேரம் சரியா இருக்கு. தென்னந்தோப்பெல்லாம் யார் வந்துன்னே பாக்குறா? ஏன் லைலா புருஷன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. இப்படி விளைச்சல குறைச்சு வச்சிருந்தா என்ன அர்த்தம் வேலாயுதான்? அட, லைலா புருஷன் வந்து மேலோட்டமா பாத்துக்கிட்டாலே விளைச்சல் நல்லா இருக்குமே. அட யானே நீங்க வேற, யாரோ உங்களுக்கு தப்பா உள்ள தகவல் கொடுத்துருக்காங்க. லைலா புருஷனாவது வந்து என்ன ஏதுன்னு பாக்குறதாவது. இந்த மாதிரி என்னைக்காவது தென்னம்பாலா இருக்கிறோம், தேங்காய் இருக்கிறோம்னு சொன்னா மட்டும் லேசா வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு அதுக்குள்ள காசை சுருட்டிட்டு போவேன். மற்றபடியெல்லாம் வந்து இங்க யாரும் பாக்குறது இல்லனே. வேலாயுதான் 10 மரத்து காய் அளவுக்கு கூட இல்ல, இது 100 மரத்து காயின்னு சொல்றிய. ரொம்ப வயிற்றுச்சலா இருக்குப்பா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலாயுதான். அண்ணே அதான் இவ்ளோ இளநீ இருக்குல்ல, எனக்கு வெட்டி கொடு. இந்த வாரமா இந்த வார. சுப்பிரமணியனே, உங்க வருத்தமெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இந்த வருஷம் இந்த காயாவது தேரிச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படுக்குறங்க. இதே நிலைமை நீடிச்சுச்சுன்னா அடுத்த வருஷம் இந்த காயை கூட பார்க்க முடியாது. அட என்ன வேலாயுதான், ஒரு வருஷம் இந்த பக்கம் எட்டி பார்க்கல. தென்னந்தோப்பு என்ன நிலமையில இருக்குன்னு பாத்தியா? இப்படியே போச்சுன்னா என்னத்த சொல்ல? நம்மளத்த விரட்டி விட்டுட்டாக, ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டாக. இருக்கிற பொருளைனாலும் பத்திரமா வச்சுக்கிறணும்ல. அட இம்புட்டு நாளும் ஆத்தா கூட சண்டை ஓட்டுட்டு வெளியே இருந்திய, இப்பதான் தோப்பு தரவன்னு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டியல்ல. இனிமே எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். விடுங்க, நீ பாத்துக்கிருவான். சேச்சே, அந்த நினப்பெல்லாம் எனக்கு ஒரு காலம் இல்லை வேலாயுதான். போனவன் தான். அவகவுக பாட சூட அவகவுக பார்த்துக்கிறட்டேன். என்னத்தையும் இன்னைக்கு லைலாவுக்கு முடியலையேன்னு போய் எட்டி பார்க்க சொன்னாங்க. நானும் வந்து பார்த்துட்டேன், அம்பிடுத்தேன். அண்ணே, லைலா பாப்பாவை காணா? லைலா எங்கேமா போயிட்டா? லைலா என்ன, நான் வேணா வந்து தேடட்டுமா? இல்லப்பா, கொல்லைக்குள்ளதான் நிக்கி. நான் என்னன்னு பாக்குறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. சரிண்ணே. லைலா, ஓ இந்த புள்ள எங்க போயிருச்சு? லைலா, டுர் டுர், வண்டி போலாம். வண்டி போ, டுர் போலாம் போ. லைலா இங்கதான் இருக்கியம்மா? நான் கூப்பிட நீ தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதான் நான் டுர் போலான்னு கிளம்பிட்டேன். பஸ் எடுக்க போகுது, நீ வந்து உட்காரியா? நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன். அட என்ன லைலா இது விளையாட்டு? நீ வரியா வரலையா? நீ வரலன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன். அட என்ன லைலா? சரி, நீ வரலன்னா போ, நான் உன்னை கூட்டிட்டே போக மாட்டேன். நான் மட்டும் டொரு போவேன். தள்ளு வண்டி வருது. பீ பீ டொர் டொர், பீ பீ டொர் டொர். அண்ணே, நீ ஏன் சோகமா இருக்க? நான் உன்னை வண்டியில கூட்டிட்டு போலேன்னு அழுவுறியா? சிச்சோ, பாவம் அண்ணே, நான் சும்மா கச்சுக்குன்னு தான் சொன்னேன். நீ வேணும்னா வந்து உட்காந்துக்கோ, நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன். அழுவாதனே. இல்லம்மா, நான் அழுகல. வா அந்த பக்கம் போய் அண்ணன் உனக்கு தென்னை உலையில குருவி செஞ்சு தரேன். ஐ குருவியா? ஐ சூப்பரா இருக்கும். எனக்கு குருவி, ஆப்பிள், அப்புறம் கொட்டு இதெல்லாம் செஞ்சு தரியா? எல்லாமே செஞ்சு தரேம்மா, வா போவோம். அண்ணே, நீதான் நல்ல அண்ணே. அம்மாக்கு லூசு பிடிச்சிருக்கு. அம்மா ஒரு பைத்தியம். நான் உனக்கு மட்டும் முத்தா தரேன். சரிம்மா, வா போவோம் வா. நான் உன்னை பைக்ல கூட்டிட்டு போறேன். நீ என் சட்டையை பிடிச்சுக்கோ. நம்ம 2 பேரும் டொர் பண்ணலாம். டொர். பிடிச்சுக்கிட்டம்மா, போ. ஓரம் போ. எல்லா வண்டியும் ஓரம் போ. அண்ணன் தங்கச்சி வண்டி வருது. ஓரம் போ. டொர் பீ பீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே.